வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் எப்படி ஆட்டோமேட்டிக்காக காலம் எப்படி ஃபிட் பண்ணுறது சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கர்சர் வச்சுருக்கேன், ஏஐயில் வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் சொல்லி அடிக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுக்குறேன். கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரி பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த காலம் மாறிக்கணும். எப்படி மாறணும், இந்த மாதிரி மாறிக்கணும். டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி இந்த செல்லு வித்து அதிகப்படுத்தணும். அதே மாதிரி இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு இப்போ மார்க் அடிக்கிறேன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி மார்க் கொடுக்குறேன். அப்போ மார்க் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த சின்னதாகிக்கும், இந்த மாதிரி ஆகும். இதை எப்படி நம்ம ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வர்றது, அதுக்கு தான் என்ன செய்யணும், இந்த சீட்டு 1 இருக்குல்ல, சீட்டு 1 மோஷனுடைய ரைட் கிளிக் பண்ணிங்க. மோஷனுடைய ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வியூ கோடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. வியூ கோடு கிளிக் பண்ணோடனே அதில் போய் ஜென்ரல் இருக்குது பாருங்கள், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் ஒர்க் ஷீட்னு மாற்றிக்கிட்டு இந்த ப்ரைவேட் சப்புக்கும் இந்த எண்டு சப்புக்கும் இடையில் ஒரே ஒரு லைன் மட்டும் எழுத போகிறோம். என்ன எழுத போகிறோம்னா, செல்ஸ் டாட்டு என்டையர் காலம்னு ஒன்று இருக்கும். என்டையர் காலம் செல்ஸு டாட்டு என்டையர் காலம் கிளிக் பண்ணிங்க. இன்னொரு டாட்டு கொடுத்துட்டு ஆட்டோ ஃபிட்னு சொல்லி கொடுத்துக்க வேண்டியது. ஆட்டோ ஃபிட், அவ்வளோதான் கோடிங், ஒரே ஒரு கோடிங் தான். செல்ஸ் டாட்டு என்டையர் காலம் ஆட்டோ ஃபிட் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் எக்ஸலுக்கு இந்த இருக்குது பாருங்கள், இதிலே ஒரு இருக்குது பாருங்கள், ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், எக்ஸல் இருக்குது, அது காட்டுறது பாருங்கள், வியூ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், அதை போய் கிளிக் பண்ணுங்கள். அப்படி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ போய் டைப் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கிலீஷ் சும்மா எஸ்ன்னு சொல்லி அடிக்கிறேன். ஜஸ்ட் என்ட்ரு தட்டுங்க. ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் நோன்னு அடிக்கிறேன், இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக காலம் மாறிக்கும். அப்போ நம்ம என்ன எழுத போகிறோம், கோடிங் ஒரே ஒரு கோடிங் தான். அதாவது வியூ கோடில் போய் இந்த ப்ரைவேட் இங்கே ஒர்க் ஷீட்னு மாற்றிக்கணும். சில பேர் ஒர்க் ஷீட்னு மாற்றாமல் இந்த ஜென்ரலில் வச்சு எழுதிருப்பீங்க, எடுத்துக்காது. ஒர்க் ஷீட்டில் வச்சுட்டு செல்ஸ் டாட்டு என்டையர் காலம் டாட்டு ஆட்டோ ஃபிட்னு கொடுத்துட்டு எப்படி வெளியாகும்னா இந்த இருக்கு பாருங்கள். இதிலே எக்ஸலில் ஃபைலுக்கு பக்கத்தில் கீழே ஒரு ஐக்கான் இருக்கும், எக்ஸல்னு சொல்லி ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்துடும். இப்போ நீங்கள் டைப் பண்ண என்னென்ன நீங்கள் டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காலம் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா?